குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் தான் பார்த்துட்டு இருக்கோம். டேர்ம் 1ல 3rd யூனிட். ஏற்கனவே நாம 3rd யூனிட்ல ஒரு போம் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd யூனிட்ல 2வது போம் தான் இது. பாஞ்சை வளம். பாஞ்சை வளம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியுடைய வளம், அந்த நாட்டினுடைய வளம். பாஞ்சாலங்குறிச்சி யார் ஆட்சி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின்மா, வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி ஆட்சி புரிஞ்சார் இல்லையா, அந்த பாஞ்சாலங்குறிச்சி வந்துட்டு தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல வருது? உங்களுக்கு ஆப்ஷன் மட்டும் கொடுக்குறேன், க்ளூ கொடுக்குறேன். அதாவது வந்துட்டு ஒண்ணு வந்து திருநெல்வேலியா இல்ல தூத்துக்குடியான்றது பாருங்க. அப்போ தூத்துக்குடினா அங்க இருந்து யாரெல்லாம் பிறந்திருக்காங்க அப்படின்றதையும் பாருங்க. அது எந்த ஊருக்கு வந்து நியர்ல இருக்குதுன்றது அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த இடம் எங்க இருக்குதுன்னு அதை பத்தி உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு படிப்பீங்க, ஐஎன்எம்லையும் படிப்பீங்க. இப்போ இதோடைய பேசிக்கா இதோடைய நாட்டு வளம், அவருடைய வீரத்தை பத்தியும் அவர் மக்களை வந்துட்டு பாதுகாத்த வண்ணத்தை பத்தியும் தான் இந்த பாடல் வந்துட்டு அமைந்திருக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த பாஞ்சாலங்குறிச்சியினுடைய நாட்டின் வளம், அந்த கோட்டையினுடைய வலிமை, அவர் தமிழர்களுடைய வீர பாரம்பரியம், அதாவது வீரத்தை தான் இந்த நாட்டு பற்றத பேட்ரியாட்டிசத்தை தான் இந்த யூனிட் 3 வந்து சொல்லுது. அதுதான் இந்த நம்ம பாடத்துல பார்க்க போறோம். பாருங்க, கவிதை பேழையில வந்துட்டு நுழையும் முன் பார்க்கறதுட்டு அதுக்கப்புறம் பாடலுக்குள்ள போகும். தமிழ்நாட்டில் பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் வழங்கி வருகின்றன. அதாவது தமிழ்நாட்டுல பல வகை இருக்குது நாட்டுப்புற இலக்கியங்கள், வாய்மொழியா பாடக்கூடிய, அதாவது ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க இல்லையா. இப்போ நமக்கு நல்ல ஒரு ஃபேமஸான வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட். எழுதி எழுதி அதை பார்த்து படிக்கிறதுக்கும், தானா தோன்றது கண்ணுக்கு எல்லாம் என்னெல்லாம் தோன்றுதோ அதை பத்தி படிக்கிறதா நாட்டுப்புற இலக்கியங்கள், வாழ்மொழி இலக்கியங்கள். ஸ்கிரிப்டே இல்லாமல் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி அதை வந்து ஒப்பிக்கிறதுக்கு பதிலாக தன்னுடைய எண்ணத்துல, இப்ப நான் ஒண்ணு இல்லை, ஒரு சிம்பிளா நான் சொல்றேன். என் மக்களுக்கு நான் என்னெல்லாம் செய்யறேன்னு, என் பிள்ளைங்களுக்கு நான் என்னெல்லாம் செய்யறேன்னு பாத்தீங்கன்னா எழுதி வச்சு வாசிக்கிறது இல்லை. இப்ப பேச சொன்ன நீங்க என்னெல்லாம் செய்வீங்கன்னு கேட்டா என் மனசுல என்னெல்லாம் ஓடுதோ, என்னெல்லாம் செய்யணும்னு என்ன வரும் அதை சொல்லுவேன் இல்லையா. அதுதான் வந்து வாழ்மொழி இலக்கியம், அதுதான் நாட்டுப்புற இலக்கியங்கள். அப்ப நாட்டுப்புற இலக்கியங்கள் வந்துட்டு பல வடிவத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கதை பாடல் என்பது கதை தழுவிய நிலையில் அமைந்த பாடல். ஒரு கதை சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம படிச்சிருப்போம், கதை சொல்ற மாதிரி கவிதை இயற்றக்கூடியவர் தமிழ்நாட்டுல கரிசல்மன் எழுத்தாளர் வந்து படிச்சிருப்பீங்க நீங்க. கதை போக்குல வந்துட்டு, அதாவது கதை சொல்லக்கூடிய வகையில வந்துட்டு கவிதை எழுதுறவர் தான் கதை எழுதுறவர்னு சொல்லுவாங்க. அதாவது கதை சொல்ற பாணியில் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துட்டு அவர் கதைகளை வந்து எழுதுவாருன்னு படிச்சிருக்கோம். அப்போ அதே மாதிரிதான் வந்து இந்த கதை பாடல் என்பது கதை தழுவிய நிலைவில் வந்து அமைந்த ஒரு பாடல் தான் இந்த நாட்டுப்புற கதை பாடல். அப்போ இந்த கதை பாடல் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சமூக கதை, ஒரு சமூகத்தை பத்திய பாடலா இருக்கும். ஒரு பாடல் வந்துட்டு ஒரு சமூகத்தை பத்தி, சமூகத்துல இப்படி எல்லாம் இன்னல்கள்லாம் இருக்குது, நல்லது இருக்குது. ஒரு சமூகம்னா என்னன்னுமா, ஒரு குழு, அதாவது வந்துட்டு சமுதாயம் வேற சமூகம் வேற, இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு குழு, அதாவது மக்கள் வந்துட்டு ஒரு குழுவா இருந்திருப்பாங்க. அது வந்து நம்ம படிச்சிருப்போம். அந்த தொழிலின் அடிப்படையில் சாதி வாரி இன்னைக்கு எப்படி வந்திருக்கு, அவங்க செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையில் தான் இன்னைக்கு சாதி வந்துட்டு பிரிச்சிருக்கு. நம்ம இது படிக்கிறோம், என்னது ரிசர்வேஷன் வந்து படிக்கிறோம்னா இது அமைப்புல தான். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம படிச்சிருப்போம், வேத காலத்துல எல்லாம் வந்து சாதி அமைப்பு முறை என்பது கிடையாது. அது பின்னாளில் தான் அவங்க செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையிலும் நிறத்தின் அடிப்படையில தான் மாறுபட்டது. அப்போ சமூகமா ஒரு குழுவா இருந்தாங்க. அப்போ இந்த குழுவுக்குள்ள ஒரு பாடல், இந்த குழுவெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து ஒரு சொசைட்டி, ஒரு சமுதாயம் நமக்கு தெரியும். இது எல்லாம் இணைந்ததுதான் வந்து சமுதாயம். அப்போ சமூகத்துல வந்துட்டு எப்படி வந்து இன்னல்கள்லாம் இருந்தது, எப்படி எல்லாம் வந்துட்டு சமூகத்துல வந்துட்டு ஒரு அந்த மக்களுக்குள்ள எப்படி எல்லாம் இருந்தது, அவங்க வாழ்வியல் முறையே வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தழுவிய ஒரு பாடல். அதுக்கப்புறம் வரலாற்று கதை பாடல். வரலாறு நம்ம தான் படிக்கிறதே இல்லையே வரலாறு. வரலாறுனா என்னன்னே தெரியாம தானே நம்ம இன்னைக்கு இருக்கிற ரியல்ஸ் எல்லாம் தெரியாம ரீல் பார்த்துட்டு அதுல ஒரு மாழையில இருக்கிற இல்லையா. அப்போ அந்த மாதிரி வரலாற்று பின்னணியை படிச்சாதான் நமக்கு என்ன தெரியும், நம்ம நாடு முன்னாடி எப்படி இருந்தது. நீங்க ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்தியாவுல எத்தனை ஸ்டேட் இருக்கு, எத்தனை ஸ்டேட் இருக்குதுன்னு பாருங்க. அப்போ எத்தனை ஸ்டேட்ல இன்னைக்கு தமிழ்நாடு வந்துட்டு முன்னோடியாக இருக்கிறதுக்கு காரணம், பல ஆட்சியாளர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்துல ஒவ்வொன்னா செய்து வந்ததுனாலதான் இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பல மாநிலங்களை காட்டிலும் முன்னிலையில் இருக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாடு. அதனால வரலாறு போயிட்டு புரட்டி பாருங்க. அதுக்கப்புறம் புராணம். வரலாறுனா என்னது, முன்னாடி நம்முடைய தாத்தா காலம், தாத்தாவுக்கு அப்பா 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 அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கு. நீங்க படிக்கிறீங்களே வரலாறு, ஹிஸ்டரி, ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, மிடிவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, அதே தான். உன்னை பத்தி படி, உனது அப்பாவை பத்தி படி, உன் தாத்தாவை பத்தி படி, தாத்தாவுக்கு அப்பாவை பத்தி படி, இப்படிதான். அதாவது கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு முன்னோர்களை பத்தி படிக்கிறதான் வந்துட்டு வரலாறு. அப்போ அந்த மாதிரி வந்து இந்த கதை பாடல் வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புராண கதை, இதிகாசங்கள்லாம் சொல்றோம் இல்லையா? ராமாயணம், அதுக்கப்புறம் மகாபாரதம், அதுக்கப்புறம் நெறைய வேற என்ன இருக்குது? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது நெறைய படிச்சிருப்போம் இல்லையா? கதைகள் வந்து நெறைய இருக்கு இல்லையா? நம்ம வந்துட்டு உபநிடதாஸ் எல்லாம் படிச்சிருப்போம். எப்போ இந்த வேத காலத்துல. அப்போ புராண கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இதிகாசங்கள்லாம் எதுல இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சான்ஸ்கிருதத்துல தான் எழுதப்பட்டிருக்கும். அதாவது சமஸ்கிருதம் தான் மொழியில தான் எழுதப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் தழுவி தமிழ்ல எழுதப்பட்டதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. மகாபாரதம், அதுக்கப்புறம் வந்துட்டு கம்பராமாயணம் இது எல்லாம் வந்துட்டு வால்மீகி முனிவர் எல்லாம் எழுதுனதுன்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ ஒவ்வொன்றும் வந்து தழுவி எழுதப்பட்டதா இதுதான் வந்து இதிகாசங்கள், புராணங்கள் சொல்லுவாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா கதைகளாக கொடுத்துருக்காங்க. அப்போ பல வகைப்படும் கதைப்பாடல் என்பது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சமூகம் சார்ந்ததாக இருக்கும், இல்லாட்டி வரலாற்று பின்னணி கொண்டதாக இருக்கும், இல்லாட்டி அந்த புராணங்களை தழுவிய வகையில் இருக்கும். அப்போ இந்த வகையிலெல்லாம் வந்து கதைப்பாடல் அமைந்திருக்கும். இந்த கதைப்பாடலுக்கு என்னன்னு சொல்றாங்க? நாட்டுப்புற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாற்றை கூறும் கதைப்பாடலின் ஒரு பகுதியை வந்து அறியும். அவருடைய வரலாறு அப்ப வீரபாண்டியனுடைய அந்த வீரம் செறிந்த அந்த மனிதரை பத்தி தான், அவருடைய வரலாறை பத்தி தான் இந்த பாடத்துல அவர் ஆட்சி செய்த பகுதியை எப்படியெல்லாம் அவர் ஆட்சி செஞ்சாரு, அவருடைய வளம் எப்படி இருந்தது, அவருடைய நாட்டு வளம் எப்படி இருந்தது, அவர் அரசியல் அவருடைய அரசியல் அதாவது வந்து அவர் மன்னரா இருந்திருப்பார் இல்லையா? அவருடைய அந்த மக்களை வந்து பாதுகாத்த வண்ணம் எப்படி இருக்குது, இது எல்லாம் தான் இந்த பாடல்ல வந்து கொடுத்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஆயிடுச்சு. இப்ப பாருங்கம்மா. இப்ப பாருங்க. இவர்தான் வந்துட்டு யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன். அவர் ஆட்சி செய்த அந்த பாஞ்சை வளம், பாஞ்சாலங்குறிச்சி அந்த நாட்டை பத்தி சொல்றதுதான் இந்த பிக்சர் வந்துட்டு ஷோ ஆகுது. இப்போ இந்த பாடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த நாட்டினுடைய வளத்தை பத்தி நாம பார்க்க போறோம் இந்த பாடத்துல. அதுக்கு முன்னாடி நாம நூல்வெளி பார்த்துட்டு சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா பாடல் வந்து எளிமையாக இருக்கு. எப்பவுமே நீங்க இப்படி தமிழ் படிக்கும்போது மட்டும் ரிவர்ஸ்ல வந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்குமா. நம்ம தீம் என்னன்னு படிச்சிட்டோம், இந்த கதை பாடல் என்ன எதை பத்தி சொல்லுதுன்னு படிச்சோம். அதாவது வீரம், நாட்டுப்பற்று, தாய்நாட்டு வளத்தை பத்தி தான் இந்த பாடம் வந்து எடுத்து உரைக்குதுன்றது நம்ம படிச்சோம். இப்ப பாருங்க, கட்டபொம்மன் கதை பாடல் பல வடிவங்களில் வழங்கி வருகிறது. அப்ப கட்டபொம்மன் கதை பாடல் வந்து பல வடிவத்தில் இருக்குது, நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சோம். அவை பலரால் பதிப்பிக்கவும் செஞ்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து இதை பதிப்பிச்சிருக்காங்க. அப்படி நம்ம பாடப்பகுதி இப்ப படிக்கிற இல்லையா, இது யார் வந்து பதிப்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா வான மாமலை வந்துட்டு அவர் வந்து தொகுத்து வந்து வெளியிட்டிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் அப்படின்ற வந்து ஒரு தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டதுதான் வந்து பாஞ்சை வளம் என்ற ஒரு கவிதை. புரியுதுங்களா? அதாவது பல கவிதைகள் இருக்குது. அது பெயர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற கதைப்பாடல் வடிவத்துல மொத்தமா தொகுத்திருக்காங்க. அதுல இருந்து ஒரு கவிதை தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாஞ்சை வளம் என்ற கவிதை. அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி பாருங்க, சொல்லும் பொருளும் பார்த்துட்டு சூரன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வீரன், அதாவது வீராதி வீரன் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க இல்லையா, அதுதான் சூரன்னா வீரன். பொக்கிஷம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா செல்வம், அதாவது செல்வ வளத்தை தான் வந்து பொக்கிஷம்னு சொல்லுவாங்க. பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பெண் பிள்ளைகள் கூட சொல்லுவாங்க பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ செல்வம், பெண்கள்னாவே யாரு? செல்வம். சாஸ்தினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாஸ்தி, நம்ம பேச்சு வழக்குல ஜாஸ்தின்னு சொல்லுவீங்க, அதுதான் வந்து மிகுதி அப்படின்றதுதான் இதனுடைய பொருள். விஸ்தாரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊர்ல எல்லாம் பேச்சு வழக்குல இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பேச்சு வழக்குல பயன்படும். அப்ப விஸ்தாரமா இருக்குதுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பெரும் பரப்பு, பெரிய நிலப்பரப்பு அப்படின்றதுதான் இதனுடைய பொருள். வாரணம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா யானை. வாரணம்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா யானை. பரினா என்னன்னு பாத்தீங்கன்னா குதிரை. குதிரை. சிங்காரம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அழகு. கமுகுனா என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்கு. நம்ம பாக்கு வெற்றிலை பாக்கு யூஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு கமுகுனா பாக்கு.
இப்ப பாருங்க, பாடலின் பொருள் பாருங்க. குறையில்லாத வீரனாகிய கட்டபொம்மன். வீரத்திற்கே பஞ்சம் இல்லை. அப்படிப்பட்ட மிக சிறந்த வீரன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா, சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு கம்பீரத்தோடு இந்த படம் வந்துட்டு இருக்கு. அவருக்கு நல்ல ஒரு ரீச் ஆயிருக்கு இந்த படம் வந்துட்டு. இது எந்த எந்த காலகட்டத்தில 80 80 70 அந்த மாரி காலகட்டத்தில வந்துட்டு ஆ நடிச்சிருப்பாரு. அவருக்கு இது எத்தனையாவது படம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் தேடி பாருங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு அவருக்கு வந்துட்டு ஒரு இது குடுத்துருக்கும். ஒரு ஃபேமஸா இருக்கும் இந்த படம் வந்துட்டு. அப்போ கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா, இருந்து ஆட்சி செய்த பகுதி தான் வந்து பாஞ்சாலங்குறிச்சியினுடைய வளத்தை பத்தி கூறுகிறேன். பாஞ்சாலங்குறிச்சி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருது? அது யாரெல்லாம் அந்த மண்ணுல வந்து பிறந்தாங்க? ஏன் அந்த மண்ணினுடைய பெருமை வந்து நாம எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அப்ப பல தலைவர்கள் வந்து உருவான அந்த வளமான நாடு தான் அது. அந்த அந்த இடம், அந்த டிஸ்ட்ரிக்ட். அதனால அத பத்தி தேடி பாருங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்னு சொல்லிட்டு. அப்போ குறைவில்லாத வீரத்திற்கே பஞ்சமில்லாத வீரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மன் இருந்து ஆட்சி செய்த பகுதி பாஞ்சாலங்குறிச்சி. வளத்தை பத்தி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நாட்டின் வளத்தையும் எந்த நாடு? பாஞ்சாலங்குறிச்சி நாட்டினுடைய வளத்தையும், பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை இருக்குது இல்லையா? அந்த கோட்டையினுடைய வளத்தையும், நாட்டினுடைய வளத்தை மட்டும் இல்ல, அந்த கோட்டை எப்படி இருந்தது அதை பத்தியும் சொல்றேன் கேளுங்க அப்படின்றாங்க. அந்த நகரில் பல சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும். அதாவது கோட்டைனா எப்படின்னா, இப்படி சுத்தி கோட்டை மட்டும் கிடையாது. ஆனா அது எப்படி இருக்குன்னா, பல பல சுற்றுகளாக இருக்கும். அத்தனை சுற்றுகள் அமைந்துதான் கோட்டை. அப்போ இது என்ன பண்ண முடியாது? தாக்க முடியாது. நம்ம படிச்சிருப்போம் 10th ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா, ஐஎன்எம் படிக்கும்போது படிச்சிருப்போம். எத்தனை முறை வந்துட்டு கட்டபொம்மனுக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்துட்டு நம்ம அந்த டயலாக் எல்லாம் போய் பாருங்க. அதே மாதிரி அந்த படத்துல வந்து பாருங்க. நல்லா மிகப்பெரிய நல்லா சொல்றது நல்லா இருக்கும். அது பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த 10th ஸ்டாண்டர்ட் போங்க அந்த படத்தையும் பாருங்க. நீங்க படிக்கும்போது இந்த படத்த பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து அவருடைய வீரம் செறிந்த மிக்க அந்த பேச்சாற்றல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பிரிட் குடுக்கும் நமக்கு. அதான் சொல்றது ஒரு தைரியத்த குடுக்கும். அந்த மாதிரி வந்துட்டு அந்த படம் வந்துட்டு அவருடைய பேச்சுல வந்து அந்த மாரி ஒரு தோரணையில வந்து அமைஞ்சிருக்கும் அந்த படம் வந்துட்டு. அப்போ அது அவரு இவரே சிவாஜி கணேசன் அவர்களே அப்படி நடிச்சிருக்காருன்னா, அப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்துட்டு எந்த அளவுக்கு வீரம் செறிந்தவராக, பேச்சாற்றல் மிக்கவராக இருந்திருப்பாருன்னு பாருங்க. எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வல்லமை இருந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. அப்போ அந்த கோட்டை வந்து பல சுற்றுகளாக அமைந்திருக்கும். அது மதில்களால் சூழப்பட்டவையாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும். அந்த கோட்டை வந்துட்டு கோட்டைனாவே என்னது? அதுவே தாக்க முடியாது. அதுவும் அது பல சுற்றுகளாக இருக்கும். ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா, மதில்களால சூழப்பட்டிருக்குமா அந்த கோட்டையும். அப்போ எப்பேற்பட்ட பாதுகாப்பான ஒரு கோட்டை வந்து அவர் நாட்டுக்கு அமைச்சிருப்பாருன்னா, அப்ப அந்த அளவுக்கு அவர் நாட்டு மக்களுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அவருடைய கோட்டை வந்துட்டு அவர் நாட்டை வந்து பாதுகாத்தாருன்றது இதனுடைய பொருள். வீடுகள் தோறும் பார்த்தீங்கன்னா, மணிகளால் அழகுபடுத்தப்பட்ட மேடைகள் இருக்கும். நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, திண்ணை வீடுகள்லாம் நீங்க இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த காலத்துல அதாவது 90கள்ல பார்த்திருந்தீங்கன்னா, 2000க்கு அப்புறம் தான் கொஞ்சம் நாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பணத்தினுடைய மதிப்பு எப்போ வந்துட்டு நம்மளுடைய 6th பே கமிஷன் எப்போ வந்துட்டு அதிகமாச்சோ, அப்பதான் பார்த்தீங்கன்னா, மக்களுடைய வாழ்வியல் பொருளாதாரமே கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்கும். நீங்க 90கள்ல பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம அதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரு அவர் பேர் வரட்டக்கல்ல மன்மோகன் சிங் அவர்களை வந்துட்டு மிகப்பெரிய ஒரு இந்தியா வந்துட்டு இப்படி ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனையாக அமைந்ததற்கு ஒரு பொருளாதாரத்துல பார்த்தீங்கன்னா அவரை சொல்லியிருப்பாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு பாருங்க. அப்போ வீடுகள் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடிசை வீடுகள் தான் இருக்கும். பெரும்பாலும் குடிசை வீடுகள், கூரை வீடுகள், இந்த மாதிரி ஓலை வீடுகள் இந்த மாதிரியான காலகட்டங்கள் உண்டு. அப்போ குடிசை இல்லா மாநிலம் ஆக்கிய பெருமை யாருக்கு சேரணும் அதையும் பாருங்க. நம்ம வந்து கட்சியா பார்க்காதீங்க, சாதனைகளா பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, வீடுகள் தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள். அந்த திண்ணைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீட்டுல விசேஷம் நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா, தோரணங்கள்லாம் மணி மேடைகள்லாம் கட்டியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே இருக்குமா அவருடைய அந்த பாஞ்சால நாடு. அப்போ வீடுகள் பார்த்தீங்கன்னா, எல்லாம் மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கும். இப்போ நம்ம காம்பவுண்ட் வளைக்கிறோம் இல்லையா வீடு? ஆனா அந்த காலத்துல ஒரு மாடி வீடு இருக்குதுன்னா, அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதில் சூழ்ந்த வீடுகளாக இருக்கும். அப்போ இப்ப நம்ம இப்போ காம்பவுண்ட் போடுறோம். ஆனா அப்போ வீட்டுக்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக மதில்கள் இருக்குது. அந்த நாட்டுக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்துட்டு பாதுகாப்பு அரண்களாக மதில்கள் இருக்குது. அப்படின்றது அந்த நாட்டுடைய பாதுகாப்பை பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டு கதவுகள் மிகவும் நேர்த்தியாகவும், வீடுகள் செல்வம் நிறைந்ததாகவும் இருக்கும். வீட்டு கதவுகள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப கூட பாருங்க கோவிலுடைய கதவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு மிகப்பெரிய கதவுகள்லாம் சில கோவில்கள்லாம் இருக்கும். இப்ப கூட பழங்கால வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்பு கலவையால கட்டப்படுது. இப்பதான் செங்கல்லு, சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது இந்த மாதிரி கான்கிரீட் இந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஆனா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சுண்ணாம்பு கல்லுன்னு சொல்லுவாங்க. அது மிகவும் வலிமையாக இருக்கும். மண் சுவரை
சுவரை காட்டிலும், அதாவது சிமெண்ட் அந்த சுவரை காட்டிலும் பார்த்தீங்கன்னா, இந்த சுண்ணாம்பு கல்லால கட்டப்பட்ட பழைய காலத்து வீடுகள்லாம் மிகவும் வலிமையாக இருக்கும். அதனுடைய கதவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, மிக நேர்த்தியாக, அதாவது நல்லா, அதாவது அந்த கதவுகள்லாம் நல்லா, இப்போ வந்து கார்பெண்டர்லாம் நல்லா என்ன செய்றாங்க, இப்போ நிறைய ஈஸியா வந்துட்டு எல்லாமே மிஷின் வச்சு பண்றாங்க. அப்பெல்லாம் கை நுணுக்கங்கள் மூலமா நல்ல அந்த டிராயிங் தான் சொல்லுவாங்க. அதுதான் நேர்த்தினா என்னன்னு அழகுபடுத்தப்பட்டிருக்கும் கதவுகள்லாம் வந்துட்டு. அப்போ செல்வம் நிறைந்தவையாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு வீடும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாவும் இருக்கும். மாடி வீடுகள் இருக்கும். அந்த மாடி வீடுகள்ல கதவுகள் வந்து நேர்த்தியாக இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் வந்து செல்வம் நிறைந்த வீடாக இருக்கும். ஏன்னா அந்த நாட்டினுடைய வளம் அப்படி. அதனால மக்கள் வந்துட்டு குறைவில்லாத செல்வத்தோடு நிறைந்து வாழ்ந்தாங்க அவருடைய காலகட்டத்துல, அவருடைய ஆட்சி காலத்துல, அவருடைய பகுதியில அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அரண்மனைக்குன்னு வாயில் இருக்குது இல்ல, நுழைவாயில், அரண்மனை கேட்ன்னு சொல்றாங்க. இந்தியாவுடைய நுழைவாயில் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலையா? அப்போ தமிழ்நாட்டினுடைய நுழைவாயில் எதுன்னு பாருங்க. அதுக்கப்புறமா தென்னிந்தியாவின் நுழைவாயில்னா நீங்க இது படிச்சிருப்பா. அப்போ தென்னிந்தியாவின் நுழைவாயிலாக இருப்பதுக்கு மிக சிறப்பா இருக்குது அந்த டிஸ்ட்ரிக்ட்னா அது எதுன்னு பாருங்க. ஏன் அதை நம்ம திரும்ப திரும்ப எல்லா பாடத்திலையும் கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்கம்மா. அப்போ அரண்மனை வாயில் பார்த்தீங்கன்னா முறைப்படி அழகுபடுத்தப்பட்டு இருக்கும். அழகு மிகுந்த அரசனாகிய கட்டபொம்மன் அரசவையில் வீற்றிருப்பான். அப்போ அந்த மன்னனுடைய அந்த அரசமைப்பு இப்படி இருக்குது இல்லையா? என்னது சட்டமன்றம், சட்டமன்றத்துல யார் உட்கார்ந்து இருக்காரு? சிஎம் இருக்காரு இல்லையா? அப்போ அந்த சிஎம்க்கு இருக்கிற அந்த நுழைவாயில் இருக்குது இல்லையா? சட்டசபையினுடைய நுழைவாயிலுக்கு என்ன, அது சட்டசபை பார்லிமெண்ட் சென்ட்ரலுக்கு, அந்த தமிழ்நாட்டுல இருக்கிற சட்டசபைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க பாருங்க. அப்போ அதனுடைய நுழைவாயில் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் அழகுபடுத்தப்பட்டிருக்கும். ஒரு அலங்கரிச்சிருப்பாங்க. எப்பவுமே எப்படி இருக்கும்போது அழகா அழகுபடுத்தப்பட்டிருக்கும். அந்த அழகுபடுத்தப்பட்ட அவையில அரசனாகிய கட்டபொம்மன் வந்துட்டு, யார் அப்ப அரசன்? கட்டபொம்மன் தான் அரசனாக வீற்றிருப்பான். இப்போ வந்து நீங்க ஒரு கேள்வி உங்களுக்கு, இப்போ மன்னராட்சியா மக்களாட்சியா? அரசன் இருக்காரா, யார் இருக்காருன்ட்டு பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அந்த வரலாறு பின்னணி தெரியாமையே நம்ம என்ன பண்றோம், நம்ம பாட்டு கண்மூடித்தனமா நம்புறோம். அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. இப்ப அரசராட்சி மன்னராட்சியாக இருந்தது, மன்னர் அரசராட்சி ரெண்டுமே ஒண்ணுதாம்மா. அப்போ அரசராக ஆட்சியிலிருந்து எப்படி வந்துட்டு மக்களாட்சி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதெல்லாம் ஹிஸ்டரி எல்லாம் படிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் தேடி பாருங்க. இப்ப எந்த மாதிரியான ஆட்சி நிறுவுது இந்தியா தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலே எடுத்துக்கோங்க. அப்ப எந்த நாட்டுல எல்லாம் வந்து மன்னராட்சி, எந்த நாட்டுல எல்லாம் வந்து மக்களாட்சி, நாட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ப புதுமையான தெரு வீதிகளும் பெரும் பரப்பில் அமைந்த கடைகளும் இருக்கும். அதாவது தெரு வீதிகள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து புதுமையான தெரு வீதிகள், நல்லா பாக்குறதுக்கே பளிச்சுன்னு அப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சிந்து சமவெளி நாகரிகத்துல தெருக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகுபடுத்தப்பட்டிருக்கு இல்லையா? அந்த மாதிரி விஸ்தாரமான பெரும் பரப்புல தெரு வீதிகள் பார்த்தீங்கன்னா பெருசா அகலமா இருக்கும். இப்ப மாதிரி நமக்கு எப்படி சொல்றது, ஒரு காரு கூட நுழைய முடியாத அளவுக்கு மொத்தமா வீடும் கடைகளும் கட்டி வச்ச மாதிரிலாம் இல்ல. நல்ல பெரும் பரப்புல வந்து தெருக்கள் இருக்கும். அந்த தெரு பக்கத்துல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா கடைகளும் நல்லா பெருசா அமைந்திருக்கும். அந்த அளவுக்கு கொஞ்சம் மக்கள் போக்குவரத்திற்கு ஏற்ற தெருவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நல்லா கொஞ்சம் விசாலமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான பெரும் பரப்புன்னு சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கடைகளும் இருக்கும், பூஞ்சோலைகளும், சந்தன மர சோலைகளும், ஆறுகளும், நெல் வயல்களும், பாக்கு தோப்புகளும் அந்நாட்டிற்கு மேலும் அழகு சேர்க்கும். மன்னர் மட்டும் அந்த நாட்டுக்கு அழகு கிடையாது, அந்த அரசு அந்த என்ன சொல்றது, அந்த அரண்மனைக்கு மட்டும் அழகு கிடையாது, அந்த தெருவுக்கு மட்டும் அழகு கிடையாது. வேற என்ன இருக்குது அந்த நாட்டுல? பூஞ்சோலைகள்னா பெரிய பெரிய மரங்கள் இருக்குது இல்லையா? அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மரங்கள் இருக்கும், பூஞ்சோலைகள் இருக்கும், சந்தன மர சோலைகள் இருக்கும். சோலைகள்னா என்ன, நம்ம காடுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? காணாவே சோலைன்னு படிச்சு, அப்ப காட்டுக்கு தானே அந்த சொற்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்கோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு பச்சை பசேல்னு பசுமை நிறைத்தல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த நாடு இருக்குது. அந்த நாடுல என்ன இருக்குது, மரங்கள் இருந்தா என்ன இருக்கும், குயில்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதை தான் இங்க சொல்றாங்க. அப்ப ஆறுகளும் இருக்கும். ஆறுகள் இருக்கிறதுனால நெல் வயல்களும் இருக்கும். அதுக்கப்புறம் பாக்கு தோப்புகளும் இருக்கும். ஆறு பக்கத்துல பாக்கு மரங்கள்லாம் இருக்கும் பாருங்க. நீங்க இந்த கேரளா பக்கம் போனீங்கன்னா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாக்கு மரங்கள்லாம் நிறைய, இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரளா. அதே மாதிரி இந்த ரப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரப்பர் மரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டேங்க் மாதிரி ஒரு கேன் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அது பாட்டுக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்கும். எப்படி நம்ம அந்த காலத்துல வந்துட்டு இது வந்து ஒழிச்சாருன்னு பாத்தீங்களா பெரியார் வந்துட்டு. நீங்க ஒரு விஷயம் பார்க்கணும், நம்ம நாட்டு தலைவர் நம்ம நாட்டுல மதிக்கிறாங்களோ தெரியுதோ இல்லையோ வரலாறு, இது நிச்சயமா உங்களுக்கு சொல்லியே ஆகணும். நான் அதைதான் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு வகுப்புலையும் நான் அதை சொல்லணும்னு அந்த வீடியோலாம் எடுத்து போடணும்னு நினைச்சேன். நிச்சயம் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். நம்ம நாட்டு தலைவர்கள் நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண மொழி போர் தியாகிகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டுக்காக தியாகம் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருந்திருந்தாங்க. சுதந்திரத்திற்காக போராடினவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இந்த மண்ணுல இன்னுயிர் ஈர்த்திருக்காங்க. அதை பத்தி அருமை பெருமை தெரியாதவங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு ஒவ்வொரு பிளேசஸ்க்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஆறுக்கும் பார்த்தீங்கன்னா பெரியாருடைய அவர்கள் பெயரை வந்துட்டு பெருமைப்படுத்தியிருக்காங்க. ஆனா நம்ம நாட்டுல
இருக்கிறவங்களுக்கு அதாவது அதை போய் வரலாறு போய் படிங்க, வரலாறு போய் பாருங்க. அப்ப தெரியும் நம்முடைய முன்னோர்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம நாட்டுக்கு மொழிக்காகவும் பங்களிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நீங்க ஏன் வந்து மும்மொழி கொள்கையை வந்து எதிர்க்கிறாங்கன்னா, அன்னைக்கு 1963, 62 காலகட்டத்துல அதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்திருப்பாங்க. யாருடைய காலகட்டத்திலனா அவர் பெயர் என்னன்னா, சேலம் அவர் பேர் ஞாபகம் வரலையே சட்டுன்னு. ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் பெயர் அவர் இருக்கும்போதே மும்மொழி கொள்கைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அதனாலதான் அவருக்கும் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி வந்து ஏற்பட்டிருக்கும். யாருக்கும் பெரியாருக்கும் ராஜகோபாலாச்சாரி 2 பேரும் நட்புறவாக தான் அவரால் தான் இவர் வந்திருப்பார்னு நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனாலும் வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஏன் வருது? இந்த மொழியால தான். அன்னைக்கு அந்த மொழிக்கு வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இன்னைக்கு பல ஆயிரம் மொழிகள் தமிழ்நாட்டுல, இந்தியாவுல எத்தனையோ மொழிகள் வந்துட்டு இன்னைக்கு இல்லாம போயிருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டுல தமிழ் மொழியும் இருக்கிறதுக்கு. அதனாலதான் சொல்றாங்க, மும்மொழி கொள்கைக்கு வந்து ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, அதை வந்துட்டு என்ன சொல்றாங்க, அது தேவைக்கு யார் தேவையோ படிச்சுக்கிடும். ஆனா அதை கட்டாயப்படுத்தாதீங்க. தேவைப்படுறவங்க படிக்கட்டும். ஆனா வந்துட்டு கட்டாயப்படுத்தாதீங்கன்றது அது இன்ன வரைக்கும் போராட்டத்தில் இருக்கு. அவரும் அன்னைக்கு போராடினால்தான் தான் இன்னைக்கு தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு காரணம் அந்த மொழி போர் தியாகிகளால தான். அதனால முன்னாடி இருக்கிற வரலாறை கொஞ்சம் புரட்டி பார்த்துட்டுங்க, யாரா இருந்தாலும் சரி. இப்ப பாருங்கம்மா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆறுகளும் நெல் வயல்களும் இதெல்லாம் வந்து அந்த நாட்டிற்கு பசுமையா இருக்குது, அழகு சேர்க்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யானை கூடமும் குதிரை கொட்டிலும், யானை கூட்டமா இருக்குது இல்ல, யானை கூட்டமா தானே வரும்னு படிச்சோம். அப்ப யானை கூடமும் குதிரை கொட்டில், குதிரை வந்துட்டு அந்த கொட்டகைன்னு சொல்லுவாங்க. மாட்டு கொட்டகை, ஆட்டு கொட்டகைன்னு சொல்ற மாதிரி குதிரை கொட்டகை, குதிரைகள் எல்லாம் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய வீடு மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு புறம் இருக்கும். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தோரணங்கள் கட்டப்பட்ட மேடையும் தோரணங்கள் கட்டப்பட்ட ஒரு ஸ்டேஜ் மேடை இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாயம் ஆடுவதற்கான ஒரு இடமும் இருக்கும். தாயம் எல்லாம் அப்பெல்லாம் ஆடுவாங்க. நம்ம இன்னைக்கு போன்ல வந்துட்டு மூழ்கி போயிட்டு ரீல்ஸ்ன்னு பார்த்துட்டு இருக்கோம். எத்தனையோ கேமுக்கெல்லாம் இன்னைக்கு அடிமையாயிருக்கும் நம்ம மூளையை. ஒரு வீடியோ ஒரு சில நாளுக்கு முன்னாடி, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அந்த புள்ள வந்துட்டு அது நிஜமா வைரலா ஆயிருக்கும். அந்த புள்ள பாத்தீங்கன்னா அந்த வீடியோ கேமுக்கு அடிக்ட் ஆயிட்டு தானா சிரிக்கிறது, தானாவே சாப்பிடாம தண்ணீர் கூட குடிக்காம தூங்காம அந்த கேமுக்கே அடிக்ட் ஆயிட்டு தானே போல சிரிச்சுட்டு எல்லாரும் இன்னைக்கு வேடிக்கை பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த ஒரு புள்ள வந்து மாறிக்கணும். அந்த அளவுக்கு அதுக்குள்ள நம்ம டீப்பா போயிடுறோம். ஆனால் அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய விளையாட்டுகள் ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிடி பீரியட்னு ஒரு பீரியட் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா பல வகையான விளையாட்டுகள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு அந்த ஒரு 3/4 மணி நேரம் 45 மினிட்ஸ் தானே. அப்போ அந்த விளையாட்டுகள், அத்தனை விளையாட்டுகள், பெண் பிள்ளைகளுக்கு இந்த விளையாட்டு, ஆண் பிள்ளைகளுக்கு இந்த விளையாட்டுன்னு சொல்லுவோம். இப்ப என்ன செய்யறாங்க டீச்சர்ஸ் எல்லாம், பிடி பீரியட்னா வந்துட்டு வேற சப்ஜெக்ட் டீச்சர்ஸை முடிக்காதங்க, இன்கம்ப்ளீட் போர்ஷன்ஸ் எல்லாம் முடிக்கல எனக்கு கொடு அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பையே கொடுக்கறதுல ஒரு சில ஸ்கூலுங்கள்ல அது இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. ஆனா அந்த மாதிரி அந்த டிஆர்பி டீச்சர்ஸ், டெட்டுக்கு படிக்கிற டீச்சர்ஸா பாக்குறீங்கன்னா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தவறெல்லாம் செய்யாதீங்க. உங்களுக்கு அடிஷனலா இன்னும் கொஞ்சம் டைம் முன்னாடி போய் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்க ஈவினிங்கா இந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கூட ஒரு கேர் பண்ணி சொல்லி கொடுங்க, உங்களால முடிக்க முடியும்னா இந்த மாதிரி பண்ணுங்க. ஆனா விளையாடக்கூடிய அந்த பிடி பீரியடை வந்து எடுக்கிறது மிகப்பெரிய தவறு. அதுக்கப்புறம் பாருங்க யானை கூட்டம், இதெல்லாம் தாயமெல்லாம் ஆடுவாங்க. தாயம் வந்து எந்த புராணத்துல வந்துட்டு ஆடினாங்க, அது பெரிய ஒரு புராணமே ஒரு 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 புராணமே படைச்சிருப்பாங்க. அதெல்லாம் எந்தன்னு சொல்லிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோலைகள் பாத்தீங்கன்னா குயில்கள் கூவும். சோலைகள்னா என்னது, மாஞ்சோலை பூஞ்சோலைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த காடு பச்சை பசுமையா இருக்கிற மரங்கள்ல தான் வந்து குயில்கள் வந்து காலையில பாத்தீங்கன்னா கூவும் இல்லையா. அப்போ அந்த அளவுக்கு வந்து பசுமை நிறைந்த பகுதி. பாலைவனத்துல போய் குயில் கூவுமா? கூவாது. எங்க பசுமையா இருக்குது அங்கதான் கூவும். மயில்கள் வந்து நாட்டினுடைய வளத்தை கூறி அது விளையாடும். அந்த நாட்டுல இப்படி ஒரு வளமா இருக்குது, அதை சொல்லி அது வந்து என்ன செய்யுமா வந்துட்டு விளையாடுமா மயில்கள். அன்பு வளரும் நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் சண்டை என்பதே கிடையாது. எல்லாரும் என்னது ஒற்றுமையா அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நாடாக தான் அந்த பாஞ்சாலங்குறிச்சி இருக்குது. அப்படிப்பட்ட நிகழக்கூடிய அந்த பாஞ்சாலங்குறிச்சி சில விந்தைகளும் இருக்குது சொல்றேன். அதாவது வளம் மட்டும் கிடையாது, சில விந்தைகள்னா என்னது, என்ன சொல்ற, ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களும் அந்த நாட்டுல நடக்குது. அதையும் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த கவிதையில. எப்படிப்பட்ட கவிதை பாருங்க. வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள முயலானது தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை கூட எதிர்த்து விரட்டி விடுமா. அதாவது வந்துட்டு நாய், அதாவது முயல் வந்துட்டு கொஞ்சம் ஒரு சாஃப்டான ஒரு அனிமல் தான். அது வந்துட்டு நாய் பாத்தீங்கன்னா ஒரு வேட்டையாடக்கூடிய பண்பு கொண்டது தான் வந்துட்டு. ஆனா அப்படிப்பட்ட வேட்டை குணம் கொண்ட அந்த நாயை கூட எதிர்த்து விரட்டக்கூடிய அளவுக்கு
அளவுக்கு முயலுக்கு வீரம் இருக்குதுன்னா அப்படி வீரமிக்க அந்த மன்னன் இருக்கிறதுனால பாதுகாப்பா இருக்கிற அந்த நாடு இருக்கிறதுனாலதான் அங்க எல்லாருக்குமே எப்படி இருக்குது வீரம் செறிந்த ஒரு 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 5 அறிவு கொண்ட விலங்கு கூட முயல் கூட பாத்தீங்கன்னா எப்படின்னா வீரம் செறிந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப பசுவும் புலியும் நீர்நிலையின் பாத்தீங்கன்னா ஒரே துறையில் நின்று பால் போன்ற அந்த தண்ணீரை வந்து குடிக்குமா. அப்போ பசுவை வந்து எது வேட்டையாடும், புலி வந்து வேட்டையாடும், விடாது இல்லையா. ஆனால் அந்த அளவுக்கு ஒற்றுமை அன்பு கலந்த அந்த நாட்டுல எதிரியா இருக்கக்கூடிய புலியும் பசும் அடித்து அந்த உண்ணக்கூடிய அந்த புலி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே நீர்நிலையில போயிட்டு பால் போன்று இருக்கிற தண்ணீரை வந்து குடிக்கக்கூடிய அளவுக்கு ஒற்றுமை மேலோங்கும் அன்பு மேலோங்கும்னு சொல்லிட்டு அததான் இந்த பாடல் வரியில வந்து கொடுத்திருக்காங்க. மன்னன் கட்டபொம்மனின் பெயரை சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட காகம் வந்து குடிக்காதான். அந்த அளவுக்கு வீரம் செறிந்த அவர் பெயரை வந்து சொன்னால் கூட கறந்து வச்சிருக்குது பால், அதை குடிக்கிறதுக்கு குடிக்கலையா காகம். அவர் பெயரை சொன்னா அது கூட என்ன செய்யாது, குடிக்கிறதுக்கு பயப்படும். அந்த அளவுக்கு அவர் பெயர்ல என்ன இருக்குது, ஒரு வலிமை இருக்குது, ஒரு வீரம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ ஜக்கம்மாதேவி பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்வாள், நல் வாக்கு அருள்வாள். திருவாக்குன்னு நல்ல வாக்கு சொல்றாங்க. அந்த பாஞ்சாலங்குறிச்சி நீங்க படிச்சு பார்த்திருக்கல படமா. ஜக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் வந்து நல்லா இருக்கும். அந்த படம் வந்துட்டு நல்ல ஒரு சுவாரஸ்யமான படம் தான் அது. அந்த மாதிரி ஜக்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து பார்த்திருப்போம். அந்த மாதிரி பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து திருவாக்கு வந்து அருள்வா அப்படின்னு சொல்றாங்க. நல்ல அருள் வாக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த பாஞ்சாலங்குறிச்சி நாட்டிற்கு ஜக்கம்மா தேவி. பாருங்க, இப்போ வந்து நம்ம கவிதை பாடல் வந்து பார்க்கலாம். இப்போ எளிமையாக இருக்கும். இப்போ நீங்க அதை புரிஞ்சுக்கோங்கம்மா. பாருங்க, சுத்த வீர சூரன் கட்டபொம்மதுரை. அதாவது மிக சிறந்த வீரன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கட்டபொம்மதுரை. துலங்கம் பாஞ்சை நாட்டினுடைய செல்வ வளத்தை பத்தி சொல்ல போறாரு. அதாவது அந்த பாஞ்சாலங்குறிச்சி நாட்டினுடைய வளத்தை பத்தி சொல்ல போறாரு. நாட்டு வளங்களை சொல்கிறேன் அப்படின்றாரு. அதாவது அந்த நாட்டுடைய வளத்தை பத்தி சொல்றேன், பாஞ்சை கோட்டை வளங்களையும் கேள். நாட்டோடைய வளத்தையும் சொல்றேன், அந்த பாஞ்சால நாட்டுல கட்டியிருக்காங்க இல்லையா கோட்டை, அந்த கோட்டையினுடைய வளத்தையும் சொல்றேன், அதையும் கேளுங்க. கோட்டைகளாம் கோட்டைகளாம், அந்த கோட்டையோடைய வளத்தை பத்தி சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா. அந்த கோட்டை எப்படி இருக்குது, சுத்தி கட்டி வச்சு கோட்டைக்குள்ள சுத்தி கட்டி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு அடுக்கா இல்ல, பல அடுக்குகள் கொண்டதுதான் அந்த கோட்டைகள். அந்த மாதிரி சுத்தி கட்டியிருக்காங்க. அந்த கோட்டையை சுத்தி கட்டியிருந்தாலும் அந்த கோட்டைக்கு ஒரு மதில் கோட்டைகள் கொட்டி வேலைகளாம் அப்படின்றாங்க. அப்போ அதுக்கும் ஒரு மதில் வந்து கோட்டைகள் வந்து கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, வீட்டில் உயர் மணி மேடைகளாம். அதாவது வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா மணி மேடைகள்னா அந்த மணிகள் தோரணங்கள்லாம் கட்டியிருக்கிறாங்க. அந்த வீட்டு ஒவ்வொரு வீட்டிலையும் பாத்தீங்கன்னா மணி மேடைகள் வந்து கட்டியிருக்காங்க, அதாவது தோரணம் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெத்தை வீடுகளாம் மதில் ஓடைகளாம். அந்த மெத்தை வேடைகள்லாம் எப்படி அமைஞ்சிருக்குது, அதாவது நம்ம இப்போ பயன்படுத்துறோம் இல்லை காம்பவுண்ட் சுவர் வந்துட்டு அந்த மாதிரி இல்லாத ஒரு மதில் ஒரு சுவர் மாதிரி வந்து கட்டி அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு அரண் மாதிரி எப்படி அந்த நாட்டுக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து மதில் ஓடைகள் வந்து கட்டியிருக்காங்க. பூட்டும் கதவுகள் நேர்த்திகள். அந்த கதவு பூட்டு எப்படி பார்த்தீங்கன்னா நேர்த்திகளா கட்டியிருக்கிறாங்க, அழகு இருக்காங்க. அதே மாதிரி வந்து வலிமையாகவும் இருக்குதுன்னே இந்த பாடலுடைய இந்த வார்த்தையினுடைய பொருளா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண பொக்கிஷ வீடும் பார் விஸ்தாரம். அதாவது வந்து பண பொக்கிஷமா இருக்கும். ஒவ்வொரு வீடும் பாத்தீங்கன்னா பொக்கிஷமா இருக்குது, அதாவது செல்வம் செழிப்போடு இருக்குது, விஸ்தாரங்களா இருக்குதாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆசார வாசல் அலங்காரம். அந்த வாசல் எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா வீடும் பார் சாஸ்திரங்களாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆசார வாசல் அலங்காரம். அந்த வாசல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அலங்காரப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. எதனுடைய வாசல், அந்த அந்த அரண்மனையுடைய வாசல். அந்த அரண்மனையுடைய வாசல் வந்துட்டு அலங்காரப்படுத்தப்பட்டிருக்கு. துரை ராசன் கட்டபொம்மும் சிங்காரம். அதாவது அழகு பொருந்திய அந்த ராசன், துரைனா வந்து சொல்லுவாங்க மன்னர் சொல்லுவாங்க, பெரிய துரை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ராஜாக்கு தான் அதுமாதிரி சொல்லுவாங்க. அப்போ துரை ராசன் கட்டபொம்மு சிங்காரம், அழகு பொருந்திய கட்டபொம்மன் பாத்தீங்கன்னா அந்த அலங்காரம் பொருந்திய அந்த நுழைவாழில் இருக்குது, அந்த நுழைவாழில் இருக்குது இல்லையா, அதுல இருக்கிற அந்த அரண்மனையில வந்து உட்கார்ந்துருப்பாரு அழகு பொருந்திய கட்டபொம்மு அப்படின்றாங்க. ராசாதி ராசன், அதாவது நாம படிச்சு ராஜாதி ராசன், அது ராஜா மார்த்தாண்டன் சொல்லிட்டு ஒரு படத்துல கூட ஒரு டயலாக் வந்து பெருசா இருக்கு. அது எந்த படம்னு பாருங்க. அரண்மனையில் பாஞ்சை நாட்டு அரசன் கொலு வீட்டிருந்தான். அந்த அரண்மனையில வந்து பாஞ்சாலங்குறிச்சி நாட்டு அரசனான கொலு வீட்டிருந்தான். குழு அதான் அந்த அரண்மனையில வந்து வீட்டிருந்தான், உட்கார்ந்திருந்தான் அழகாக அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விந்தையாக தெரு வீதிகளும், விந்தைன்னா இந்த விசித்திரமானது, இந்த தெரு வீதிகள்லாம் பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குது இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு தெரு, அந்த ஒரு என்ன சொல்றது, நல்லா விசாரமா பெருசா இருக்குது இல்லையா. அப்போ வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும், அதுக்கப்புறம் கடைகளும் பார்த்தீங்கன்னா பெரும் பரப்பு கொண்ட கடைகளும் இருந்து, தெரு பெருசா இருந்துச்சுன்னா விஸ்தாரமா இருந்துச்சுன்னா கடைகளும் பெருசா இருக்குது இல்லையா. அதான் சொல்றாங்க. நந்த வனங்கள்னா பூஞ்சோலைகள் பார்த்தீங்கன்னா, நந்த வனங்கள்னா பூ பூக்குற
சோலைகள், பூஞ்சோலைகளும், சந்தன சோலைகளும், அதான் சோலைகள்னா காடு, மரங்கள். அதுக்கப்புறம் அங்கே நதியும், செந்நெல், கமுகுகளும் இது எல்லாம் இருக்குது. அதனுடைய அந்த நாட்டினுடைய வளத்தை வந்து இந்த பாடல் வரி சொல்லுது. அதுக்கப்புறம் வாரண சாலைனா வந்து அந்த யானைகளுடைய சாலை ஒரு புறமும், சாலைனா என்னது? அதனுடைய கூட்டம் ஒரு புறமும், பரி வளரும் சாலை ஒரு புறம், பரி வளரக்கூடிய அந்த கொட்டைகள், கொட்டில்னு சொல்லிட்டு படிச்சு இல்லையா? அது ஒரு புறமும், அதுக்கப்புறம் தோரணம் மேடை ஒரு புறமும், அதாவது அழகு பொருந்திய தோரணங்கள் மேடை அமைந்த ஒரு புறமும், தெரு சொக்கட்டான் சாரியல் ஓர் புறமும். சொக்கட்டான் அது அந்த என்னது இது விளையாடுறது, தாயம் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? அது ஒரு பக்கமும், அந்த அதுக்கு தனித்தனியான இடங்கள் வந்துட்டு அந்த நாட்டுல அப்படி இருக்குதாம். எல்லாத்துக்கும் போட்டு அப்படியே போட்டு சிக்குமுக்கா இல்லாத மொத்தமா ஒண்ணா சேர்க்காத தனித்தனியா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ஒரு பிரிவா இருக்குது. அந்த மாதிரி பார்க்கறதுக்கே ஒரு அழகு பொருந்திய நிலையில அந்த நாடு இருக்குதுன்னு சொல்றாங்க. சோலையில் பார்த்தீங்கன்னா மாங்குயில் வந்து கூப்பிடுமா, அந்த காட்டுல இருக்குது மாங்குயில் வந்துட்டு கூப்பிடுமாம். வளம் சொல்லி மயில் வந்து விளையாடாம். அப்ப நாட்டினுடைய வளத்தை சொல்லி மயில் வந்து மகிழ்ச்சியா விளையாட. வளம் போறதுன்னா நம்ம வீட்டு எல்லா செல்வம் இருக்க நம்ம எப்படி இருக்கோம்? மகிழ்ச்சியா விளையாடும் இல்லையா? வறுமையில இருந்தா விளையாடும். அதுதான். அப்ப அந்த நாடு வளமா இருக்கிறதுனால, அந்த நாட்டினுடைய மயில் வளத்த சொல்லி மயில்கள் எல்லாம் விளையாடுமாம். அன்பு வளர்ந்தோறும் பாஞ்சால நாட்டுல அன்பு அன்பு தவிர அங்க வேற எதுவுமே இல்லை. பகைமையே கிடையாது. அப்ப அன்பு வளர்ந்தேற அந்த பாஞ்சால நாட்டுல சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா. அதாவது வந்துட்டு இப்படி இருக்கிற செழிப்பா இருக்கிற வளமா இருக்கிற நாட்டுல அன்பு மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி சில அதிசயங்களும் நடக்குது. அதையும் சொல்றேன் கேளுங்க அப்படின்றாங்க. முயலும் நாயை விரட்டிடுமாம். முயல் கூட அமைதியா இருக்கிற அந்த முயல் நாயை கூட விரட்டி விடுமாம். நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டில், அப்படிப்பட்ட பாஞ்சால நாட்டுல நாயை வந்து விரட்டிடுமாம். யாருன்னா முயல். பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பாலும் குடிக்கும், தண்ணீர் தான் குடிக்கும். அதாவது பால் போன்ற தண்ணீர் குடிக்கும். யாரு? பசுவும் புலியும் ஒரே ஒரு நீர்நிலையில. அதுக்கப்புறம் கறந்த பாலையும் காக்கா கூட குடிக்காது. யார் பேர் சொன்னா? எங்கள் கட்டபொம்மு துரை பேரை சொன்னால். அந்த அளவுக்கு என்னன்னு சொன்னா பயம். பயம் சொல்றது பாத்தீங்கன்னா என்ன சொல்றது? அந்த வீரம். அதுக்கப்புறம் வரம் தருவாளே சக்கதேவி, திருவாக்கருள் செல்வாளே சக்கதேவி. அதாவது நம்ம ஜக்கம்மான்னு படிச்சோம் இல்லையா? சக்கம்மா தேவி வந்துட்டு திருவாக்கு அருள்வாள் இந்த பாஞ்சால நாட்டிற்கு அப்படின்ட்டு இந்த பாடல் வந்து நிறைவடையுது. அந்த பாஞ்சால நாட்டினுடைய இது கட்டபொம்மன் வந்து ஆட்சி செய்த இந்த பகுதி வந்து வளத்தை பத்தியும் அதனுடைய பாதுகாப்பு பத்தியும் அந்த கோட்டையை பத்தியும் சொல்றதுதான் இந்த பாடல். இதோட இந்த பாடல் வந்து நிறைவடையுது. அடுத்த வகுப்புல பார்க்கணும். கற்பவை கற்றபின் பாருங்க. உங்கள் வீட்டில் உள்ள பெரியோரிடம் நாட்டுப்புற கதைகளை, பாடல்களை, நாட்டுப்புற கதை பாடல்களை கேட்டு உங்க வகுப்பில் வந்துட்டு பகிர சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வகுப்புல வந்து நம்ம தேசியம் காத்த செம்மல், பசும்பொன், முத்துராமலிங்க தேவரை பத்தி படிக்கலாமா. தேங்க்யூம்மா.